அஸ்ட்ராலஜி எல்லாம் உண்மைங்களா? நிறைய நெகட்டிவா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது என்னோட பிள்ளைகளுக்கும் அது பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு. அதனால நான் நெகட்டிவா ஆகுறேன். என்ன அறியாம எனக்குள்ள ஒரு பயம் வருது. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருது? எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். எனக்கு பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் இந்த அஸ்ட்ராலஜிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அஸ்ட்ராலஜி வெர்சஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்ட் 2 கண்டினியூஷனா கூட நீங்க வச்சுக்கோங்க இத. ஓகே. இப்போ இந்த அஸ்ட்ராலஜி அப்புறம் யூனிவர்ஸ் 2 விஷயம் இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இந்த அஸ்ட்ராலஜில இருக்க பிளஸ் மைனஸ் நம்ம பாத்துருவோம். இந்த யூனிவர்ஸ்ல இருக்க பிளஸ் மைனஸ் நம்ம என்னன்னு பாத்துரலாம். அப்புறம் நீங்களே சூஸ் பண்ணுங்க எந்த சைடு போகணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணுங்க. அஸ்ட்ராலஜி ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு சொல்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரியாது. ஓகே. நீங்க ஒரே ஒரு ராசி நட்சத்திரத்தை போட்டு இந்த யூடியூப்ல நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ராசி நட்சத்திரத்துக்கு எத்தனை விதமான எத்தனை விஷயங்கள் அவங்க சொல்றாங்கன்னு. ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரே மாதிரி தானே சொல்லணும் எல்லாருமே. ஆனா விதவிதமா 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 பேசுவாங்க. நம்மளுக்கு இதை நம்புறதா அதை நம்புறதா எதை நம்புறதுன்னு தெரியாம குழம்பி போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. ஓகே. செகண்ட், இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்டன்னு சொல்லி போனாலே எல்லாரும் இல்ல சில பேர் நெகட்டிவா தான் பேசுவாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு இப்படி ஆயிரும், உங்க பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிரும், உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிரும். ஓகே. ஐயோ நீங்க இந்த கல்யாணம் பண்ணலான் இருக்கீங்க, பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ நீங்க அது கேட்டோடனே நீங்க அஜிடேட் ஆயிடுவீங்க. அப்படியே ஒரு நல்ல பாசிட்டிவான மைண்டோட போயிட்டு திரும்பி வரும்போது அப்படியே பயத்தோட வருவீங்க. உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படி ஏதோ சொல்லுவாங்க. ஓகே. சொன்ன உடனே வீட்டுக்கு வருவீங்க, உங்களுக்கு ஒரு வேலை நடக்காது. வண்டியில வரும்போதே நீங்க ஆஃப் ஆயிடுவீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு பயம் பிடிச்சுக்கும், அதே மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பிடிச்சுக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த வேலை செய்யும் போது அது உள்ளுக்குள்ளார அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நைட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் வராது. ஓகே. எங்க யாருகிட்ட பேசினாலும் இதை பத்தி திருப்பி திருப்பி பேசுவீங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த நிலையில இருந்து எந்த நிலைக்கு நீங்க டக்குன்னு வந்துட்டீங்கன்னு. எவ்வளவு ஈஸியா நீங்க நெகட்டிவ் ஆயிட்டீங்கன்னு பாருங்க. புரியுதா? இது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி தானே. புலம்புறது, புரணி பேசுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, ஒரு நெகட்டிவா ஆயிடுமோன்னு திங்க் பண்ணீங்கன்னா அது அப்படி ஆகதான் செய்யும். அப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல உங்களை நெகட்டிவிட்டி பண்ணிட்டாங்க. ஓகே. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே ஜோஷிக்கார்ட்ட மறுபடியும் போவீங்க. ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்க, அந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்னு அவருக்கு அப்படியே செல்லுன்னு இருக்கும். வந்தியா வலிக்கு, இப்ப நான் சொல்றத நீ செய், எனக்கு இவ்வளவு காணிக்க வை, இவ்வளவு ஃபீஸ், இவ்வளவு பேமெண்ட் கட் பண்ணு, நான் உனக்கு பரிகாரம் சொல்றேன், இந்த பரிகாரம் அதுக்குண்டான சாமான நான் தான் வாங்கிட்டு வர முடியும், நீங்களே எங்க போய் அதெல்லாம் தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அது பர்டிகுலரான இந்த கடையில தான் கிடைக்கும். ஏன்னா இந்த தூபக்கோல், அந்த குச்சி, இந்த சாம்பிராணி, அந்த இதுதான் போடணும், அதுல கண்டிஷன் வேற போடுவாங்க. அப்புறம் அரிசி பருப்பு என்ன அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமானம் பூரா எழுதி கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு ஒரு 10 கிராம் தான் அந்த பூஜை அப்போ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மீதி பூரா அவங்க வீட்டுக்கு போகும். ஓகே. அப்போ இத்தனையும் உங்களை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு பூஜை ஒண்ணு பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களை ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி, அப்புறம் இந்த இடத்துக்கு போ, ராமேஸ்வரத்துக்கு போ, காசிக்கு போ, இங்க போ, அங்க போன்னு சொல்லிட்டு, அதுக்கு இங்க இருந்து அங்க இருக்கிற அந்த ஒரு பூசாரி கூட இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்க இங்க பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா அவங்க அங்க அந்த பூஜையை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பூஜையை பண்ணி ஒரு வாழை மரத்தை வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா தான் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும். இப்படி எல்லாம் பேசுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் டேங்க அப்பா, அப்புறம் கடைசியில என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சரியா போச்சானா இப்போதைக்கு அது சரியா போச்சு, கிரக பலனை வச்சு ஓரளவுக்கு இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வெறும் ஒரு கணிப்பு தான். யாருமே இந்த லைஃப் உங்களுக்கு நீ இப்படிதான் ஆயிடுவ, அப்படிதான் ஆயிடுவ, நீ இது அதுன்னு முன்னாடியே முன்கூட்டியே அப்படியே ஃபுல் ஜாதகத்தையும் அப்படியே உங்க லைஃப் பூரா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இப்ப இருந்து அடுத்த மாசத்துக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆகுங்கிறது ஓரளவுக்கு அந்த கிரக பலன், கிரகத்தோட அந்த மூவ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியுமே தவிர மீதி பூரா ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் யாராலையும் எழுத முடியாது. இப்போ யூனிவர்ஸ் சைடுக்கு வரும். ஓகே. யூனிவர்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த டாபிக் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்
யூனிவர்ஸ்னு என்னன்னு கேட்டாலே பாதி பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த யூனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க. ஈர்ப்பூதியில ரொம்ப பழகிட்டு இருக்கேன், 10 வருஷம் ஆச்சு 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா யூனிவர்ஸ்னா என்னன்னு கேட்டா தெரியாது. யூனோ வாட் இஸ் யூனிவர்ஸ்? அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிரபஞ்சம் என்றால் என்ன அப்படின்னு டைப் அடிச்சு நம்ம சேனல் எஸ் லாவண்யா டைரக்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோவே போட்டிருக்கு. ஓகே, அந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன அப்படிங்கறத ஃபுல்லாவே காமிச்சிருக்கேன். ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அண்ட சராசரம், சுத்த வெளின்னு சொல்லுவோம். ரொம்ப பெருசு. நாம என்ன நினைப்போம், பிரபஞ்சம் அப்படின்னாலே உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா இந்த கிரகங்கள்னு சொல்லுவோம். அதுதான் தவறு. பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார எல்லாமே அடக்கம். யூனிவர்ஸ்குள்ளாரதான் எல்லாமே இருக்கு. சன், மூன், ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், பிளாக் ஹோல், மில்கி வே, காட் நம்ம கும்பிடுறோம்ல, அந்த விஷயமும் பிரபஞ்சத்துக்குள்ளாரத ஒரு சின்ன விஷயமா இருக்கு. அது எத்தனை கிலோமீட்டர்ல எவ்வளவு தூரத்துல இருந்து இருக்கு. இந்த பூமியும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் இருக்கு. அப்போ இந்த கோள்கள்னு சொல்றோம்ல, இந்த கோள்கள் வச்சுதானே கணிக்கிறாங்க. ஓகே, சுக்கிரன், சந்திரன், சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னது, அந்த கோள்கள் தான். ஜூபிட்டர், மார்ஸ், சன்னு, மூன் இந்த மாதிரி சொல்றது எல்லாமே என்ன, அந்த பிளானட்ஸ். அந்த பிளானட்ஸோட மூமெண்ட் இருக்குது இல்லையா, அதை வச்சுதான் நம்மளோட அந்த ஜாதகத்தை, நம்ம பிறந்த தேதி நேரத்தை வச்சு அந்த கோள்கள் கூட நம்மளோடது கனெக்ஷன் பண்ணி மேட்ச் பண்ணி அந்த ஜாதகத்தை கணிக்கிறாங்க. இது வந்து கணிக்க தான் முடியும், யாராலையும் அக்யூரேட்டா இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஓரளவுக்கு கணிக்கலாம், அவ்வளவுதான். அப்படியே நம்ம கணிக்கிறதுமே அந்த பிளானட் சொல்றல, அது ஒரே பொசிஷன்ல இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், மூமெண்ட்லயே இருக்கும் அது. இது அத்தனை விஷயமும் பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்படி அத்தனை விஷயம் இருக்கிறதுமே சின்ன சின்ன கொசு சைஸ்ல இவ்வளவுண்டுதான் இருக்கும், குட்டி குட்டியா அது எல்லாமே, ஒவ்வொரு பிளானட்ஸுமே. அப்ப பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அப்போ இந்த பிளானட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆயிரும் இப்ப சொல்லுவாங்கல்ல, 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப தசாமுதி மாறி போச்சுங்க, இப்ப இப்படி ஆகாது அப்படி ஆகணுவாங்க. அதே மாதிரி நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, மாறி போயிரும் அப்படிம்பாங்க. புரியுதா? கோள்களை வச்சுதான் நீ வந்து கணிக்கிற, அப்படி இங்க பரிகாரம் பண்ணா அங்க எப்படி மாறும்? கோள்களோட நிலைப்பாடு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேபிளா கான்ஸ்டன்டா ஒரே பிளேஸ்ல இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அது மாற 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 நம்மளோட அந்த பலன்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இன்னொன்னு பாயிண்ட்டுக்கு வர, யூனிவர்ஸ். ஆனா அந்த யூனிவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்பவுமே நிரந்தரமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு லா, நீ பாசிட்டிவா கொடுத்தா உனக்கு பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு நெகட்டிவா நடக்கும். உங்களோட வைப்ரேஷன்ஸ். இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ், அதை நம்பணுமா? பெர்மனண்டா இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா கொடுத்து நம்மளை வழிநடைப்படுத்தி எல்லாமே இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகி போச்சுன்னா உள்ளார இருந்தே அதே ஃபுல்லா கைட் பண்ணும். அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட ஒரு கனெக்ஷன், ஒரு காஸ்மிக் கனெக்ஷன்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்து நம்மளை வாழ வைக்கணுமா, நம்ம யூனிவர்ஸை சூஸ் பண்ணணுமா, இல்ல இந்த யூனிவர்ஸ்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன இந்த கோள்கள், கொசு சைஸ்ல இருக்கிற அந்த கோள்களை வந்து இந்த பிளானட்ஸை நம்பி நீங்க உங்க லைஃப் வந்து ஒப்படைக்க போறீங்களா? இதை நம்ப போறீங்களா, இதை நம்ப போறீங்களா? நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்க எத்தனையோ ஜாதகம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஜோஷியர் எல்லாம் பாத்தீங்கன்னா வயசான பழமா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் 10 பொருத்தம் இருக்குங்க, இந்த பையனும் பொண்ணும் அப்படியே எடுத்துக்காட்டு மாதிரி வாழ்வாங்கன்னு. அவங்க எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அவங்கதான் இருப்பாங்க. எடுத்தா அடி, இவன் 2 போடுவான், அவன் 2 போடுவான். வீட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுற மாதிரி 2 அடி தடி சண்டை பிச்சுக்கும். பக்கத்து வீட்டுல எல்லாம் வச்சுக்கோங்க, காது பிஞ்சு அவங்களுக்குள்ள பிளட்டா கொட்டும் டெய்லி. அப்படி வார்த்தைகளை பேசி அப்படி வந்து சண்டை போடுவாங்க. ஆனா இப்படி தெரியுமா பேசி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. 10 பொருத்தம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் நீங்க உலகத்துல பார்க்க முடியாது. என்னால மட்டும்தான் இப்படிலாம் கணிக்க முடியும். பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க. இது 2ம் அடிச்சுக்கிட்டு ஒரு வழி ஆகும். குழந்தைகள் ஒண்ணு பிறந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதுங்க தலையெழுத்தே போச்சா. இந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அது இப்படி இப்படின்னு என்ன டென்னிஸ் பாலா பாக்குற மாதிரி இப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. அதுங்க லைஃப் பூரா இப்படியே போயிடும். நெகட்டிவிட்டிலேயே வாழ்ந்து 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 அதுங்க நெகட்டிவிட்டி தான் வெளியே வந்து அப்சர்வ் பண்ணும்.
நீங்க என்ன பண்றதுனாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க. நீங்க யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்துட்டீங்க அப்படின்னா, மெடிடேஷன் ப்ராப்பரா பண்றீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஓகே, எப்படி நம்ம வந்து பேசணும், யூனிவர்ஸோட லா எப்படி எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து இறங்கி வந்து கைட் பண்ணுவாங்க. இல்லம்மா இவன் சரியில்லை, இல்லப்பா இது கூட கல்யாணம் பண்ணினா உன்னைய வந்து சண்டை போட்டு சாவடிச்சிருவா, நீ வேண்டாம், முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஏதோ ஒரு தடங்கல் பண்ணி உங்களை காப்பாத்தி விடும் யூனிவர்ஸ். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சினிமா துறையில பாடகி ஆகணும், பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் வரும்ல, அடடா நம்மளுக்கு இது நடக்காம போச்சுன்னா என்ன பண்றது. அப்போ எங்க போனாலும் சரி, எந்த ஒரு இந்த மாதிரி ஜோசியம் இல்ல வந்து அஸ்ட்ராலஜி யாருக்காவது எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக போனாலும் சரி, எனக்கும் சொல்லுங்க இது நடக்குமா, நான் இந்த மாதிரி சினிமா துறையில நான் வந்து பண்ணிடுவேனா அப்படின்னு எத்தனை தடவை கேட்டாலும், எண் கணிதம் பார்த்திருக்கேன், ரேகை எல்லாம் பார்த்து ஜோசியம் பார்த்திருக்கேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதக புக்கு கொடுத்து ஜாதகம் பார்த்திருக்கேன். எல்லாத்துலயும் நோ, நாட் பாசிபிள், நாட் பாசிபிள், நாட் பாசிபிள் இப்படியே சொல்லிட்டு இருந்தான். நான் ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே வெறுத்து போச்சு. ச்சே என்னடா இப்படி சொல்றாங்க, அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்து விட்டுட்டேன். அப்புறம் யூனிவர்ஸ் கனெக்ஷன், யூனிவர்ஸ பத்தின விஷயங்கள்லாம் எனக்கு தானாவே தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளார நான் வந்திருக்கேன், யூனிவர்ஸ் கனெக்ஷனுக்குள்ளார வந்திருக்கேன்னு நான் உணர்ந்த ஒரு நிலையில வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்னே தெரியாம நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த விஷயங்கள் எனக்கு நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் உணர்ந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை அப்படி வந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன். இந்த யூனிவர்ஸை வந்து அப்படி உணர ஆரம்பிச்சு நான் யூனிவர்ஸ்க்கு ஒரு ஃபேனாவே ஆயிட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா மிராக்கிள் நடக்குது. நான் கேட்டது என்ன, பாடகி ஆகணும், பிளேபேக் சிங்கர் ஆகணும் மட்டும்தான் கேட்டேன். ஆனா யூனிவர்ஸ் எனக்கு என்ன தெரியுமா பண்ண வச்சாங்க, 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பேய்கொட்டுன்னு ஒரு படம் எடுக்க வச்சு அதுல 32 டிபார்ட்மெண்ட் நான் தனியா இருந்து பண்றாங்க. இது வரைக்கும் வேர்ல்டுல யாருமே பண்ணல. டக்கு டக்கு டக்குன்னு வித்தின் 1 month 2 monthக்குள்ளார ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஒன் பை ஒன் 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சு பேய்கொட்டுன்னு ஒரு படத்தை எடுத்து ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்கும் நானே பண்றேன், மியூசிக் கம்போசிஷன் பண்றேன், அப்புறம் வந்து பிளேபேக் சிங்கிங் பண்றேன், அப்புறம் இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு அப்படியே லிஸ்ட் போகுது. கடைசியில் பார்த்தோன்னா அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் நானே பண்றேன். தேட்டர்ஸ்ல 50 தேட்டர்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டேன். எனக்கு நம்பவே முடியல. அப்புறம் ஒண்ணு தோணுச்சுங்க, இந்த யூனிவர்ஸ் வந்து இவ்வளவு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்குங்கிறது அந்த ஒரு உணர்ந்த தருணம் இருக்கு தெரியுங்களா, அப்படி கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுச்சு. என்னடா இது நம்மளுக்கு இப்படி ஒரு பிளஸ்ஸிங் பண்ணிட்டாங்களேன்னு, யூனிவர்ஸ்க்கு என்ன கைமாறு பண்றதுன்னே தெரியல. நான் என்னதான் திருப்பி அவங்களுக்கு பண்ண போறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு சந்தோஷம். ஓகே, எத்தனை அஸ்ட்ராலஜி இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், எல்லாத்துலயும் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த பிரபஞ்சம் எனக்கு பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா, இந்த அஸ்ட்ராலஜி இம்பார்ட்டண்டா, இதை நம்பணுமா வேண்டாமா, அதை நம்பி நீங்க நெகட்டிவ் ஆகணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மாட்டேன். கடைசியில நீங்க சொன்னதுனாலதான் மேடம் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் என் மேல சொல்லக்கூடாது. நான் வந்து இது இப்படி இது இப்படி அப்படிங்கறது ஒரு அனலைசேஷன் உங்களோட நாலேஜுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். தென் யூ ஒன்லி going to take any decision about it, okay, not me. உங்களோட வாழ்க்கை உங்க கையில, உங்க டெசிஷன் உங்க கையில. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணா பண்ணுங்க, கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணா கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, ஹைப் பண்ணி விடுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் ஆப்ஷன் வரும், ஹைப் பண்ணி விடுங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி நன்றி. பாய்.